ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான எம்ப்ராய்டரி ஹூக் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியான வால் ஹேங்கிங் எம்ப்ராய்டரி ஹூக் பார்ட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து எப்படி ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு இம்பார்ட்டண்டான தேவையான ஒரு திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேக்ஸ் கிரையான் தான். ஸோ வேக்ஸ் கிரையான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கீழே வந்து வேக்ஸ் கிரையான்ஸ் அப்படின்னு இருக்கணும். ஸோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கைக்கு வந்து ப்ளூ கலரில் வந்து கலர் பண்ணிக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் லைட்டாகவும் மேலே வந்து கொஞ்சம் டார்க்காகவும் நீங்கள் வந்து ப்ளூ கலரில் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்கைக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் கலர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிராஸ்க்கு வந்து க்ரீன் கலரில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இருக்கிற ட்ரீக்கெல்லாம் வந்துட்டு டார்க் க்ரீன் கிரையான்ஸை யூஸ் பண்ணி அந்த ட்ரீக்கெல்லாம் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டருக்காக நம்ம வந்து அகெயின் வந்து ப்ளூ கலரில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு க்ரையான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விழுந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து க்ரையான்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயே பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபேப்ரிக்கில் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த க்ரையான்ஸோட லுக்கே வந்து இதுதான். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம கலர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு அயன் பாக்ஸை வந்து நல்லா ஹீட் பண்ணி இதுக்கு மேலே வந்து நம்ம அயன் போடணும். ஸோ இப்போ நம்ம வேக்ஸ் கிரையான் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த வேக்ஸ் கிரையான் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி நம்ம ஃபேப்ரிக் கூட வந்து மர்ஜ் ஆயிரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அப்போ ஒரு பெயிண்ட் மாதிரி ஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து நம்மளுக்கு அழியவே அழியாது. ஸோ அயன் பண்ண பாருங்க, அதோட வேக்ஸ் எல்லாம் பாருங்க பேப்பர்ல வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ நான் அயன் பண்ணிவிட்டேன். வேக்ஸும் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஃபேப்ரிக்கில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எம்ப்ராய்டரி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமில் நான் ஃபிக்ஸ் பண்ணி பாதி எம்ப்ராய்டரி வந்து போட்டுருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பேக் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பிகினர்ஸ்க்கான பேக் ஸ்டிச் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இதை பார்த்து கூட நீங்கள் அப்படியே வந்து எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு எம்ப்ராய்டரி ஹூக் பார்ட். பட் உங்களுக்கு டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டைம் இருக்கும்.
ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக வந்து எல்லா லைன்ஸ்க்கும் வந்து நம்ம பேக் ஸ்டிச் போட போகிறோம். பேக் ஸ்டிச் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு அந்த ஜன்னல் மாதிரி இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து நம்ம சாட்டின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சாட்டின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு, ஸோ இதில் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இதோட பிகினர்ஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜன்னல் வர இடத்துல ஆர் டோர் வர இடத்துல எல்லாம் நம்ம இந்த மாதிரி சாட்டின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்லாம் நீங்கள் வந்து ரவுண்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் தெரியும். ஸோ நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்பவே வந்து சிம்பிள் தான். ஸோ இது பாருங்கள், நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மாதிரி தான் போடுவேன், பட் அது நமக்கு ரவுண்டாக தான் தெரியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை எப்படி வந்து நம்ம கட் பண்ணி செக்யூர் பண்ணுறோங்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டா நம்மளோட எம்ப்ராய்டரி வால் ஹேங்கிங் ஹூப் பார்ட் வந்து ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அதாவது நம்மளோட ஹூப் பார்ட் சைஸ் இருக்குது பாருங்கள், ஸோ அதில் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் த்ரெட் வந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி அந்த ரவுண்டு வந்துட்டு ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ரவுண்ட் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். ஸோ இது வந்து ரன்னிங் ஸ்டிச் தான். இது வந்துட்டு ரொம்ப கரெக்ட் பர்ஃபெக்ட் ஷேப்பில் அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு வந்து கைக்கு வரதை வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ரன்னிங் ஸ்டிச் போடணும். ஸோ போட்டுட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிங்கிள்ஸ் வந்து டைட் ஆயிரும். ஸோ ஃபைனலாக வந்து நல்லா இந்த மாதிரி இழுத்துட்டு இங்கே வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் இந்த மாதிரி உள்ளே நம்ம தள்ளிட்டு அகெயின் இதுக்கு மேலே வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடணும். அந்த ஃபேப்ரிக்கெல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லாங்காக வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட ஃபேப்ரிக் வந்து நம்ம செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேரெக்டாக இது வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் தெரியக்கூடாதுன்னா இந்த ஃப்ரேமில் கூட நீங்கள் ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஆர் வந்து ஸ்டோன் கூட நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட எம்ப்ராய்டரி ஹூப் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக நம்மளே வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம். பட் டைம் மட்டும் நம்மளுக்கு வந்து கன்சியூம் ஜாஸ்தி ஆகும்.
இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.